ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம வந்து பொம்மை டாஸ்க்கோட இன்னொரு ரவுண்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பிக் பாஸ் பார்த்திங்கன்னா புது ரூல்ஸ் போட்டிருப்பாரு. நேற்று நடந்தது டெஸ்ட் மேட்ச்சு, இன்றைக்கி நடந்து 2020 அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ நேற்று மாதிரி ஜவ்வு மாதிரி வலிக்காமல் டக்கு டக்குன்னு விளையாடுங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான அவர் டைரெக்டாக மீன் பண்ணுறதுக்கான விஷயம். அது என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, நேற்று மாதிரி அந்த குஷன் அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அது உள்ளே கிடையாது, பொம்மை தனித்தனியாக வெளில இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் பொம்மையை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. போன இதிலலாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பொம்மையை அவங்கவுங்களே போய் ஒழிச்சு வைக்கலாம், அவங்க எடுத்து மற்றவங்க கிட்ட கொடுத்துட்டு சேவ் பண்ண சொல்லிட்டு இவங்களுக்கு சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து உங்கள் பொம்மையை நீங்கள் டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்கலாம். அதே சமயத்தில் யார் சேவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பொம்மையை எடுத்துகிட்டு போக விடாமல் தடுக்கவும் செய்யலாம். அப்படிங்கிற மாதிரி எங்கே வேணால் கை மாற்றிக்கலாம், பொம்மையை எங்கே வேணால் பிடிச்சி இழுக்கலாம், புஷ் அண்ட் புல் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். எப்படியாவது அடித்து இந்த விளையாட்டை விளையாடுங்க, அதே சமயத்தில் எனக்கு டிஆர்பி வந்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக விட்டுடுவார். ஸோ வந்து எல்லாம் அடித்து விளையாடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ரவுண்டு போகும். ஃபஸ்ட் ரவுண்டில் தர்ஷிகா அவுட் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி ராணுவமே நேற்று அவுட் ஆயிருப்பார், சௌந்தர்யா அவுட் ஆயிருப்பாங்க, தீபக் அவுட் ஆயிருப்பாங்க. தீபக் அவுட் ஆனது நம்மளுக்கு சௌந்தர்யா அவுட் ஆனால் தெரியும். ராணுவ கூட பவித்ரா தான் அவுட் பண்ணியிருப்பாங்க, அது பெருசாக நம்மளுக்கு காட்டலை. ராணுவ கூட ராணுவ எப்படி அவுட் ஆயிருப்பார்னா, அவரோட பொம்மையை வந்து பவித்ராவோட பொம்மையை வந்து பவித்ராகிட்ட எடுத்து கொடுத்துட்டு இவர் பொம்மையை யாருமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவர் அவுட் ஆயிருப்பார். ஸோ அந்தளவுக்கு தெளிவாக அவர் கேம் ஆடிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பவித்ரா தான் வந்து ராணுவே அவுட் பண்ணியிருப்பாங்க நேற்று. ஸோ அது அவங்க 3 பேர். இன்றைக்கான கேம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அவுட் ஆயிருப்பாங்க. தர்ஷிகா எப்படி அவுட் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த குரூப் சேர்ந்துருவாங்க. ஆல்ரெடி கோவா கேங்கில் இருக்கவங்க கோவா கேங்கில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் முத்து, சாச்சனா, மஞ்சரி கூட வந்து சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்லின் டீமில், அதாவது கோவா கேங் கூட. ஸோ வந்து நம்மளுக்கு அதை பார்க்க முடியுது. மஞ்சரி கிட்டே ஏதோ பேசுகிறேன், நீங்கள் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து, சாச்சனாவும் அது பண்ணிட்டுருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அருண், ஆனந்தி அவங்க வரைக்கும் ஒன்று ஆடுறாங்க போல இருக்குது, சத்யா அப்படின்ட்டு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் அன்ஷிதா, பவித்ரா, அப்புறம் விஷால், அதுக்கப்புறம் வந்து சத்யா அங்கே இருக்காரான்னு தெரில. ஸோ இவங்க சைடில் ஒரு மொத்தம் 6 பேருமா சேர்ந்து அந்த அந்த குரூப் விளையாடுறாங்க. ஸோ அன்ஷிதாவும் பவித்ராவும் விஷால் குரூப்பில் சேர்ந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது இப்படி போகுது. அப்போது இந்த இடத்துல வந்து முத்து, சாச்சனா, மஞ்சரி இந்த சைடு சேரும்போது தர்ஷிகா, பவித்ரா, ஆனந்தி, அன்ஷிதா அப்படின்னு வர பட்சத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேம் ஆடுறாங்க. ஸோ தர்ஷிகாவுக்கு, அன்ஷிதாவுக்கு, பவித்ரா 3 பேருக்குமே ஜாக்லின் பிடிக்காது, விஷாலுக்கும் பிடிக்காது. ஸோ அந்த சைடு ஒரு கேம் போகுது. இதில் இப்போ ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஜாக்லினோட பொம்மை பார்த்தீங்கன்னா விஷால் எடுத்துறாரு. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, 2 பேர் டீம்லையுமே ஃபஸ்ட்டு நம்ம பொம்மையை சேவ் பண்ணிவிட்டு, அதாவது தொடக்கூடாது, ஒருத்தர் பேசி வச்சுட்டு தான் அது அந்த டீமுக்குள்ளே இருக்கவங்க அதை எடுத்துக்கணும். அப்புறம் ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க பொம்மையை ஹோல்ட் பண்ணிக்கலாம், உள்ளே போக விடாமல் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறாங்க. ஜாக்லின் டீமில் அதான் பிளான் பண்ணுறாங்க, இந்த சைடு விஷால் டீமில் அதை பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களோட மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எடுக்கணும், சௌந்தர்யா எடுக்கணுன்றது தான் மெயின் டார்கெட்டாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் முதல்ல அவங்களது அவங்க சேவ் பண்ணிக்கணுன்றது ஒன்று இருக்குது. ஸோ அந்த குரூப்புக்குள்ளே இருக்கவங்கள ஃபஸ்ட்டு சேவ் பண்ணோம்ல. அப்படி பார்த்தா தர்ஷிகாவை யாருமே அவங்க குரூப்லேயே சேவ் பண்ணல. அவங்களுக்குள்ளேயே பேசி வச்சது சரியாக பேசாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, விஷால் போய் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஜாக்லின் பொம்மை எடுத்துறாரு. அப்போ ஜாக்லின் பொம்மையை சேவ் பண்ணுங்கிறதுக்காக அங்கே ரயானோ, ஜெஃப்ரியோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல முத்து, சாச்சனா, மஞ்சரி ஒரு கேம் ஆடுறாங்க. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மஞ்சரி கையிலையும் முத்து கையிலையும் ஏதோ ஒரு இடத்துல தர்ஷிகா பொம்மை கிடச்சிருது. தூக்கி போடு தர்ஷிகா பொம்மையை, தூக்கி போடுன்னு மஞ்சரி அங்கே வாய்ஸ் அவுட் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கேற்ற மாதிரி முத்து அங்கே தூக்கி போட்டுறாரு. அப்போது தர்ஷிகா குரூப்பில் இருக்க விஷாலோ மற்றவங்கள தர்ஷிகா பொம்மையை தேடணுமா இல்லையா, அவங்கள சேவ் பண்ணுன்றது தானே ஃபஸ்ட் இன்டென்ஷனாக இருக்கணும் அவங்க குரூப்புக்குள்ளே இருக்கவங்கள. அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்போசிட் டீமை அட்டாக் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் குரூப்புக்குள்ளே இருக்கவங்கள ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும்ல. அப்போது நீங்கள் விஷால் வந்து என்ன பண்ணால் ஜாக்லின் பொம்மை எடுக்கும்போது ஜாக்லின் பொம்மையை சேவ் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல ரயானும் வந்துடுறாங்க, ஜெஃப்ரியும் வந்துடுறாங்க, ஜாக்லினும் வந்துடுறாங்க. ரயான் இது விஷால் கிட்ட அந்த பொம்மை வந்து அடியில் பிடிச்சிக்கிறார். அவர் மேலே எல்லாரும் ஒருத்தர் மேலே விழுந்து அதை வந்து ஃபுல்லாகவே அவர்கிட்டருந்து வாங்க பார்க்குறாங்க. அப்போ அன்ஷிதா பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ உள்ளேருந்து ஓடி வந்து அவங்க மேலே ஜெஃப்ரியை தள்ளி விட்டுட்டு அப்புறம் வந்து ரயானை வந்து பிடிச்சி இழுத்து எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ஜாக்லின் பொம்மை அவர் சொல்கிறார் விஷால், அப்படி என் கையில் ஜாக்லின் பொம்மை தான் இருக்குன்னா அது அவனோட கேம் பிளே, அவன் விளையாட்டும் அப்படின்னு சொல்லி விஷால் கிட்ட சப்போர்ட் பண்ணுறாங்க அன்ஷிதா. அப்போ வந்து அங்கே சுற்றி எல்லோரும் இருக்காங்க, அருண், சத்யா எல்லாருமே தான் ஆனந்தி எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் அன்ஷிதாக்கு மட்டும் அந்த பவர் வரட்டும், ஏன்னா ஜாக்லின் மேலே தான் வன்மமாக இருக்காங்களே. அப்படி அவனோட கேம் பிளே, அவன் விளையாட்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து நீங்கள் அது விளையாடுற டைமுக்கு அங்கே தர்ஷிகா பொம்மை எங்கே இருக்குன்னு பார்த்தா தர்ஷிகா அதை சேவ் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டாங்க. ஜாக்லின் அட்டாக் பண்ணுறது எங்களோட இன்டென்ஷனாக இருக்குது. அப்போ வந்து அங்கே ரயானோ, ஜெஃப்ரியா சொல்கிறாங்க என்னோட கேம் பிளே என்னோட ஜாக்லின் எனக்கு வாங்கணும், எனக்கு வந்து அந்த ஜாக்லினோட பொம்மையை வாங்கணும் போது என்னோட கேம் பிளே அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு இது நடந்து ஒரு வழியாக மஞ்சரி என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல யார் கையில் பொம்மை இருக்கோ எடுத்து போய் உள்ளே வச்சிருங்க, வெளில இருக்க பொம்மை தான் அவுட். ஏன்னா வெளில இருக்க பொம்மை என்னன்னு மஞ்சரிக்கு தெரியும்.
மஞ்சரி தான் முத்து கிட்ட சொல்கிறாங்க தர்ஷிகா பொம்மையை தூக்கி போடு தூக்கி போடு, தூக்கி போட்ட இடத்துலயே அது இருக்கே, யாருமே போய் எடுக்கல, வெறும் ஜாக்லின் பொம்மை அட்டாக் பண்ணுறதா இவங்க பார்க்குறாங்க. அப்போது கையில் வச்சிருக்க பொம்மை உள்ளே எடுத்துகிட்டு வந்துரு வெளில இருக்க போகும்போது அவுட் ஆகும்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்பயாவது சுற்றி இருக்க அவங்க டீமில் மற்றவங்க இருக்காங்கல்ல, அன்ஷிதாவோ பவித்ராவோ தர்ஷிகா அவங்க பொம்மையை அவங்க எடுக்க முடியாது, அவங்க அங்கே வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ வந்து விஷால் தான் வந்து ஜாக்லின் பொம்மையை வச்சிருக்காரு. அப்போ சத்யா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அப்போ சத்யாவும் அங்கே ஜாக்லின். ஸோ நீங்கள் 3 பேரும் சேர்ந்து அந்த ஒரு பொண்ணு பொம்மையை பிடிச்சி வைக்கணுன்றதை விட உங்கள் டீமில் இருக்க ஒரு பொண்ணை காப்பாற்றணும்னு உங்கள் யாருக்குமே தோணலை. அப்போ வந்து ராயன் வந்து ஒரு வழியாக எடுத்துகிட்டு போய் அந்த பொம்மை அதுக்குள்ளே தனித்தனியாக பிச்சிடுறாங்க பஞ்சு பஞ்சா. அப்புறம் ஒரு வழியாக எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சப்பறம் அவர் ஷர்ட்டுக்குள்ளேருந்து எடுத்து வைக்கும்போது அவர் பக்கம் அந்த பார்ட், அதாவது அந்த நேம் போட்ட அந்த பார்ட் இருக்குது, பாதி பார்ட் தலையோட அந்த பார்ட் மட்டும் இருக்குது. எங்கிட்ட தான் நேம் பார்ட்டே இருக்கும்போது வந்துடுது உள்ள ஜாக்லினோட பொம்மை வந்துடுது. அப்போ யார் அவுட்டு அப்படின்னு கடைசியாக பார்த்தா தர்ஷிகா தான் அவுட்டு. தர்ஷிகா முகத்தில் அப்போ பார்க்கணுமே, கை தட்டுறாங்க அப்படியே. ஏன்னா அவங்க டீமே அவங்களுக்கு ஃபேவராக ஆடலையே. நீங்கள் உட்காந்து பிளான் தானே போட்டீங்க. நீங்கள் முதல்ல ஜெயிக்கணும்னு பிளான் போட்டால் பரவாயில்ல, நீங்கள் அடுத்தவங்க டீமை வந்துட்டு அந்த அந்த ஒரு கேமை வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு பிளான் போட்டால் கர்மா இஸ் பூமராங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த இடத்துல ஆயிடுச்சு. நேற்று ஒரு கேம் ஆடி ஜாக்லின் அவ்வளோ நீங்கள் பேசுனீங்க, ஃபவுல் கேமு இல்லை குரூப்பிசம் ஆடுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ராங் குரூப்போட சேர்ந்து விஷால் கூட சேர்ந்து ஒரு கேம் ப்ளே பண்ணலான்னு பார்த்தீங்க. அந்த விஷால் நேற்றுமே உங்கள் பொம்மையை எடுக்கலை, ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற முறையிலையும். இப்போ நீங்கள் குரூப்பாக சேர்ந்து விளையாடும் போது உங்கள் பொம்மையை எடுக்கலை, ஜாக்லின் பொம்மையை எடுத்தார். அன்ஷிதாவும் ஜாக்லின் மேலே இந்த கோவத்தில் தான் அதை பண்ணாங்களே தவிர உங்கள் பொம்மையை சேவ் பண்ணணும்னு யாருமே நினைக்கல. இதுதான் நீங்கள் குரூப்பிசம் சேர்ந்துருக்க குரூப் உங்களுக்கு ஃபேவர் பண்ணதா அப்படின்னும் போது நேற்று நீங்கள் பண்ண அந்த விஷயத்துக்கு இன்றைக்கி உங்கள் பொம்மையை உங்கள் டீமே சேவ் பண்ணலை. உங்களை யாருமே அட்டாக் பண்ணவே இல்லை, ஆனால் சேவ் பண்ணவும் இல்லை உங்கள் டீம் அப்படின்னு ஒன்றாச்சு. இது வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் ஆயிடுச்சு. சரி, செகண்ட் ரவுண்டு அது இப்படியே ஆடுவாங்கன்னு பார்த்தா செகண்ட் ரவுண்ட்லேயே அன்ஷிதா அவுட்டு, அவங்க குரூப்புக்குள்ளேயே தான் அவுட்டு. ஸோ இதுதான் கர்மா இஸ் பூமராங்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் அவ்வளோ பிளான் பண்ணீங்கல்ல, ஜாக்லின் சௌந்தர்யா வந்து அவ்வளோ வன்மத்தோட அன்ஷிதாவும் தர்ஷிகாவும் அப்படி பண்ணீங்க. இப்போ பார்த்தா உங்கள் குரூப்புக்குள்ளேயே உங்கள் 2 பேருமே யாருமே ஒழுங்காக பண்ணாமல் உங்கள் குரூப்லேருந்து தான் நீங்கள் அவுட் ஆயிருக்கீங்க. உங்கள் குரூப் சரியாக விளையாடாதனால. இல்லை ஜாக்லின்லாம் டஃப் ஃபைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல சாச்சனா ஒரு காமெடி பண்ணு. அன்ஷிதா வந்து பொம்மையை ஒழிச்சு ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருப்பாங்க போல். அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அந்த பொம்மையை இழுக்கும்போது ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் நீ ஏன் கைவிட்டு எடுக்கிற, ட்ரெஸ்ஸெல்லாம் என்ன நீங்கள் பொம்மையை அங்கே வச்சா நான் என்ன பண்ணுறது, நீங்கள் ஏன் ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு நடுவில் பவித்ரா வந்து கையெல்லாம் பிடிச்சி கிள்ளி விட்டா, கடிச்சு விட்டா அப்படின்னு. ஸோ சாச்சனா வேறு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வேறு அங்கே வருது. அந்த பொண்ணு கையை கடிச்சிருச்சு, ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துருச்சு அப்படின்னும் போது. அப்புறம் வந்து இதில் இன்னொன்று ஆகுன்னா, பவித்ரா நான் எங்கள் உங்கள் கையை கடிச்சேன், கடிக்கலாம், நீ கடிக்காமல் எனக்கு ஃபீல் ஆச்சு, நீ கடிச்ச அப்படின்னு. அப்புறம் அதே இடத்துல விஷால் கையில் அந்த பொம்மையை ரயான் வாங்கிறதுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஃபிசிக்கல் வந்து கொஞ்சம் வயலன்ஸ் நடந்திருக்கு. அப்போ விஷால்தோ வந்து அந்த கழுத்துலலாம் ஏதோ பிடிச்சி இழுத்துட்டாங்க, அந்த செயின்லாம் பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்லாம் வரும்போது அப்போ வந்து அது வந்து அந்த இடத்துல ஆர்குமெண்ட் ஜாக்லின்கோ விஷாலுக்கோ வருது. யாரும் வேணும்னு பண்ணல, தெரியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு ஜாக்லின் சொல்லும்போது இதை நீயுமே ஞாபகம் வச்சுக்கணும் போது வேற எப்பயாச்சும் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுவுமே கேமில் நடக்கும், நீயும் ஞாபகம் வச்சுக்கணும். டேரெக்டாகவே ஜாக்லின் எப்படியே அவுட் பண்ணோன்றது விஷாலோட இன்டென்ஷனாக அந்த குரூப்போட இன்டென்ஷனாக அது முடியலன்னே அந்த கோவம் அந்த ஆர்குமெண்ட்டில் வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டில் வந்து செகண்ட் ரவுண்டில் ஒரு கன்ஃபியூஷன் வருது. யார் அவுட்டு, ரஞ்சித் அவுட்டா அன்ஷிதா அவுட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஏன்னா பவித்ரா அன்ஷிதாவோட எடுத்து தான் சொல்கிறாங்க, ரஞ்சித் பவித்ராவோட எடுத்து தான் சொல்கிறாங்க, அன்ஷிதா ரஞ்சித்தோட எடுத்து தான் சொல்கிறாங்க. ஆனால் யார் சரியாக 2 பொம்மை ஒரே கலரில் இருந்ததுனால இதில் ரஞ்சித்துக்கு அன்ஷிதா பவித்ராக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன் வருது. யார் பொம்மை உள்ளே போச்சு போகலை அப்படின்னு. கையில் என்ன அன்ஷிதா பொம்மை இருக்குது, பட் ஆனால் அது யார் எடுத்துகிட்டு போய் வைக்கல அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் வருது. அப்போ வந்து லைனாக வந்து பிக் பாஸ் கேட்குறேன், யாரை வச்சிங்க சொல்லுங்கள், யார் பொம்மை வச்சிங்க சொல்லுங்கள். ஜெஃப்ரி ரயான் சொல்கிறாங்க, அன்ஷிதா வந்து பவித்ரா, அப்புறம் வந்து சிவகுமார் வந்து அருண், சத்யா வந்து விஷால், முத்துக்குமரன் வந்து மஞ்சரி வச்சதாகவும் விஷால் வந்து சத்யா வச்சது, ரயான் ஜாக்லின் ஜெஃப்ரி, அருண் சிவகுமார், அப்புறம் வந்துட்டு ஆனந்தி சாச்சனா, பவித்ரா அன்ஷிதா அப்படின்னு வர பட்சத்தில் ரஞ்சித்துக்கு தான் கன்ஃபியூஷன் வருது. ரஞ்சித் வந்து அவரோட பொம்மையாக அவர் வச்சுட்டாரோ, ஏன்னா ஒரே கலரில் பொம்மை இருந்ததுனால ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. அப்போ பிக் பாஸ் கேட்க ரஞ்சித் நீங்கள் எங்கே வச்சிங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு இடம் சொல்லுவார், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்னரில் எங்கேயோ வச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா பவித்ரோட பொம்மை தான் இருக்குன்னு தீபக் சொல்கிறார். ஏன்னா அவர் தான் ஜட்ஜுன்றதால அவர் சொல்கிறார். அப்போ வந்து உடனே பிக் பாஸ் வந்து ரஞ்சித் நீங்கள் இது இப்படி பண்ணுவீங்க, அவர் வந்து யோசிச்சு பார்க்குறாரு, ரஞ்சித் இப்படி வச்சுன்னு அவர் விஷுவலைஸ்லாம் பண்ணி பார்க்குறாரு. அப்போ பிக் பாஸ் சொல்கிறார், ரஞ்சித் நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கலன்னே தப்பாக ஆடிட்டோம் போல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சாரி பிக் பாஸ்னு. அப்புறம் அதுக்குள்ளே பவித்ரா சொல்லிடுறாங்க, இல்லை நீங்கள் கரெக்டாக ஆடினீங்க, நான் தான் சரியாக வைக்கல அப்படிங்கிற மாதிரி. பவித்ரா தான் அன்ஷிதாவோட பொம்மையை சரியாக வைக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வருது. ஸோ அன்ஷிதா அந்த கேமில் அவுட்டு. ஸோ தர்ஷிகாவும் அவுட்டு, அன்ஷிதாவும் அவுட்டு. ஓகேங்களா, இது 3வது ரவுண்டு போகுது. 3வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா முத்து அவுட் ஆயிடுறாரு.
முத்துவோடது வந்து மஞ்சரி வைக்கணும் பொம்மையை. பட் ஆனால் வந்து மஞ்சரி வந்து அங்கே உள்ளே போகும்போது ஏதோ இடிச்சிட்டு கீழே விழுந்துட்டதுனால தலையில் இடிச்சிட்டு விழுந்துட்டதுனால அவங்களால வைக்க முடியல. அந்த கேமில் பார்த்தீங்கன்னா முத்து அவுட் ஆயிடுறாரு. சரி, இந்த கேமெல்லாம் இப்படி முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கான கேமில் தர்ஷிகா, அன்ஷிதா, முத்து 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து கெட் ரெடி ஸ்டார்ட்னு வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஏவிபி அப்படின்னு சொல்லி அன்றாட வேலையை பார்க்கும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. ஸோ என்ன சொல்கிறது, ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஃபன்னாக வேணாம் என்ன அப்புறம் இன்னொரு நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கேமை பற்றி வெளில போய் பேசுகிறாங்க. இப்போ தான் இந்த இடத்துல முத்துக்கு ஒரு டவுட் வருது. அருண் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு கேம் ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில், அதாவது தர்ஷிகா அவுட் ஆகிற ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஆல்ரெடி சிவகுமார் பொம்மையை அருண் உள்ளே வச்சுட்டார். பட் ஆனால் அன்ஷிதாவோட பொம்மை கையில் இருக்குது, முத்து கையில். ஓகேங்களா? அப்போ அன்ஷிதாவோடது பிடிச்சி அருண் வந்து வலிச்சிட்டு அது பாதி தலை பார்ட்டு முத்துக்கிட்டேயும் உடம்பு பார்ட்டு அருண்கிட்டேயும் இருக்கிற பட்சத்தில் அதை எடுத்துகிட்டு போய் வைக்கும்போது முத்து சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட தான் தலை பாட்டு இருக்கா, நான் வைக்கிறதா கணக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து இன்னொரு இது வந்து உட்காந்து யோசிக்கும் போது பார்த்தா, ஆல்ரெடி அருண் வந்து சிவகுமார் பொம்மை வைக்கிற பட்சத்தில் இது அன்ஷிதாவோட பொம்மை எப்படி கணக்காகும்? அவர் ஆனது ஃபவுல் கேம் தானே, 2 பொம்மை ஒருத்தர் வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே கேம் முடிஞ்சு அது டாஸ்க்லேயே வேண்டியிருந்தால் மேபி பிக் பாஸ் சொல்லியிருப்பார் அவர் ஆனது ஃபவுல் கேம்னு. இவர் முடிஞ்சதுக்கப்புறம் உட்காந்து இது வந்து எல்லாருக்கிட்டையும் அட்ரஸ் பண்ணும்போது, சாச்சனா கிட்டேயோ தீபக் கிட்டே எல்லார்கிட்டையும் அட்ரஸ் பண்ணும்போது, அப்போ அருண் கிட்டே போய் டேரெக்டாக இதை கேட்டால், ஆமாம் நான் ஆல்ரெடி சிவகுமார் வச்சுட்டேன், உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அது மாதிரி பண்ணேன். ப்ளஸ் நீ தான் சொல்லிட்டல, தலை சைடு யார்கிட்ட இருக்கோ அவங்கள தான் கணக்கு, அப்போ நீ வச்சது தானே கணக்கு, நான் வச்சது கணக்கு இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நீ இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு அவர் சொல்லிட்டாரு. பட் ஆனால் அது அந்த கேம் டைம்லேயே இவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தால் அவர் ஆனது ஃபவுல் கேமாகவே ஆயிருக்கலாம், அவர் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பொம்மை டாஸ்கில் நடந்து ஒரு வழியாக இப்போ பொம்மை டாஸ்க் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இது கண்டினியூ ஆகும்போது தான் தெரியும் நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி போகும் அப்படின்னு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா, அப்புறம் வந்து அன்ஷிதா, என்ன சொல்கிறது, இவங்களுக்கெல்லாம் வந்து எவ்வளோ விஷால், இவங்களுக்குலாம் ஜாக்லின் மேலே எவ்வளோ கோவம் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் சௌந்தர்யா பார்ட்டிசிபேட் பண்ண முடியலங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் ரயான், ஜாக்லின், ஜெஃப்ரி இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த கேமை கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.